It's a young country. 47 independence when we were not a very rich country. So we didn't have very rich armed forces. Whatever money we had was in education, health, அந்த மாதிரி. அதனால் ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. ஆனாலும் 1971 கவர்மெண்ட் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பங்களாதேஷை லிபரேட் பண்ணாங்க. இது வந்து உலகத்திலேயே ஒரு ஸ்பெக்டாக்குலர் விக்ட்ரி. 13 நாள் 3rd December அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 16 December அன்னைக்கு சீஸ் ஃபயர். 93,000 பாகிஸ்தான் சோல்ஜர், sailor, ஏர்மேன் எல்லாரும் சரண்டர் பண்ணாங்க. இட் ஹஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர் இன் த ஹிஸ்ட்ரி. எப்பவுமே ஆனதில்லை. இவ்வளோ பேர் ஒரேடியாக சேர்ந்து சரண்டர் பண்ணாங்க. இட் வாஸ் அ ஸ்பெக்டாக்குலர் விக்ட்ரி. அண்ட் என்ன, அப்போ நம்ம பாகிஸ்தான்லேயும் சண்டை போட்டோம், பங்களாதேஷ்லேயும் சண்டை போட்டோம். டிஸ்டன்ஸ் என்ன, about 2000 kilometers, 1746 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி. இவ்வளோ 2 ஃப்ரண்ட்டில் சின்ன கண்ட்ரிக்கு நம்ம எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இன்னும் over 4,000 people செத்து போனாங்க. ஈக்குவல் நம்பர் வர் இன்ஜர்ட். ஸ்மால் சில்ட்ரன் வர் ரெண்டர்ட் ஹோம்லெஸ். எதுக்கு? டு கிரியேட் த ஃப்ரீடம் அண்ட் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒன் சிங்கிள் கண்ட்ரி. இது நம்மளோட விக்ட்ரியோட செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, இது பங்களாதேஷோட கிரியேஷனோட செலிப்ரேஷன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த டார்ச் இங்கே வந்திருக்கு. டெல்லியிலேருந்து 4 டார்ச் லைட் பண்ணாங்க நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். ஒரு டார்ச் நார்த்தில் போச்சு, ஒன்று ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இது சவுத்தில் வந்த டார்ச். இந்த டார்ச் என்ன பண்ணும், நம்ம இப்போ பார்த்துல நீங்கள் வெட்டரன்ஸ் கேலண்ட்ரி அவார்ட் வினர்ஸ் அவள் வீட்டுக்கு போய் அவள் வீட்டிலேருந்து ஒரு கை மண் இந்த டார்ச்சோட ரிட்டர்ன் ஆகும் டெல்லிக்கு. அண்ட் டெல்லியில் அந்த மண்ணை சேர்ந்து கார்டன் பண்ண போகிறாங்க. எதுக்கு? டு இன்ஸ்பயர் ஆர் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை, நம்ம ப்ராவின்ஸை, நம்ம ரீஜனை ஸ்ட்ராங் அண்ட் ரோபஸ்டாக பண்ணுவோம். இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இதுதான் இந்த டார்ச்சோட மோட்டிவ், நம்ம கவர்மெண்ட்டோட மோட்டிவ். நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ, நன்றி, ஜெய்ஹிந்த். குட் நைட். நான் 1971 யுத்தத்தில் ஈஸ்டர்ன் செக்டர் பங்களாதேஷில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பட்டாலியன் 10th Battalion ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ் நார்தர்ன் ஹுக்கில், அதாவது ஷில்லாங், அதிலிருந்து ஜமான்பூர், டங்கேல், டாக்கா, அந்த ரூட்டில் எங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்தார்கள். அதாவது பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ்க்கு பின்னால் போய் நான் ஒரு ரோட் பிளாக் போட்டு அவர்களை மடக்கி அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது. அதில் என்னுடைய கம்பெனி வாலண்டியர் செய்தேன். வாலண்டியர் செய்து தான் என்னுடைய கம்பெனியுடன் நான் எடுத்துக்கொண்டு போய் இன்று உங்களுடன் அதை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கம்பெனி சார்லி கம்பெனி. அதனால் அவர்கள் என்னை நம்பி டோக்ரா ட்ரூப்ஸ், நான் திருநெல்வேலி, அவர்கள் எல்லாம் டோக்ராஸ், ஆனாலும் அவர்களுடைய பாஷையை நான் பேசுவேன். அவர்களுடைய உழைப்பினாலும் அவர்களுடைய லாயல்ட்டினாலும் தான் இந்த எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவர்களுக்கு என்னுடைய 2 தோழர்கள், அவள்தான் தீட்சித், சோன்லால், 2 பேர் வீரமரணம் அடைந்தார்கள், 2 பேர் காயமடைந்தார்கள். அவர்களுக்காக நான் இந்த தீட்சக்கடலை அர்ப்பிக்கிறேன். எப்பொழுதும் அதை ஒரு தினம் யுத்தத்தில் ஒரு சந்தித்தால் லைஃப் லாங் அவனை மறக்க முடியாது. A wartime acquaintance is a lifelong association அப்படின்னு சொன்னார். நான் என்னுடைய யுத்தத்தில் களத்தில் இறந்த பாகிஸ்தானியர்களை குடியிருப்பவருடைய முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய ஜவான்ஸ் இருந்தவர்களையும் ஞாபகம் இருக்கிறது. எங்களுடன் சண்டை போட்டவர்களுடைய எல்லாருடைய பேரும் எனக்கு தெரியும். அவ்வளவு எங்களுடைய நட்பு, அவருடைய ஒத்துமை, அவருடைய அவ்வளவு லாயல்ட்டி அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போவும் அவங்களுக்கு காண்டாக்டில் இருக்காங்களா? யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ எல்லாருக்கும் இருக்கிறார்கள். நிறைய பேர் இருந்து விட்டார்கள். நான் அப்பொழுது என்னுடைய வயசு 32, 33. இப்பொழுது 50 வருஷத்துக்கு பிறகு 82. அவருடைய வயது அப்போது ஜாஸ்தியாக இருந்திருக்கிறார். நிறைய பேர் இருந்து விட்டார்கள். யாரெல்லாம் என் கூட இருந்தார்களோ அவர்களுடன் நான் கான்டாக்ட் வைத்திருக்கிறேன். இப்போ
இப்போ நீங்கள் திருநெல்வேலிக்கு போகிறதுண்டா இல்லை சென்னையில் இருக்கீங்களா? இப்பொழுது தான் பர்மனெண்ட்டாக நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம். அதாவது திருநெல்வேலியில் போய் ஒரு 20 வருஷமாகிவிட்டது. அதுக்கு முன்னால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை வந்துவிட்டோம். அது திருநெல்வேலியை மறந்துட்டீங்களா? 20 வருஷமாக மறக்க மாட்டேன். என்னுடைய பிறந்த இடம் எந்தேன்னு கேட்டபொழுது இந்த ஜவான்ஸ்கள் அங்கிருந்து மண் எடுத்துன்னு வந்து அதை உடன் கலக்குவதற்கு கேட்டார்கள். மெட்ராஸிலிருந்து எடுக்கலாமான்னு இல்லை, மெட்ராஸிலிருந்து எடுக்க வேண்டாம், திருநெல்வேலியில் போய் எடுங்கள் என்று இந்த மண்ணை எடுத்துட்டு தாமிரபரணி என்று எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து Management, if you cannot take risks, you are neither managers nor leaders. You are useless. Now to take risks and have the ability to mitigate those risks and nullify the actions of the organization is outstanding leadership, which is what at the MMA we try to imbibe and create in young managers of tomorrow. The difference between how it is taught and how it is done, you heard very clearly from the Colonel. So we need to take the wisdom of our learnings and build on that platform the effects of the environment that is in the doing. But the learning is as important. The next is deception and stealth. Whether it is management, whether you're running a manufacturing unit, or you're running a software company, deception and stealth as important on the battlefield as in a boardroom. Honoring the dead, honoring the veterans, honoring the members of your team, no matter how small they be, from the gentleman who serves your tea in the office to the CEO. Everybody needs to be honored for their contributions, because together is what makes the whole. One person alone will always fail. Now, from the Admiral you heard, landed back after a 3.5-hour flight in very strenuous times in a battle zone at 2000 hours or 8 o'clock at night, and being told by the captain, your aircraft will be ready, you will take off at 0 to 100 and do an offensive airstrike. That calls for a high degree of tenacity, perseverance, courage. All these are required in any organization that requires one to wear a shirt and a tie. Foresight, planning, training, and the ability to look at contingencies which are beyond the plan that one has made. In contact, as both the senior veterans will tell you, nothing survives contact. We can make these exquisitely crafted plans. The moment the first bullet is fired or the first aircraft takes off, thereafter it's you, your skills and the machine. Or the man and his weapon on ground who makes that call. You heard the Admiral say what he did, you heard the Colonel say what he did. He gave away his radio set, which is used by him, to somebody else who was supposed to do some other task. At the risk of not being able to communicate with his headquarters, the result is magic. So that's the power of contingency planning, the ability to think through clutter. You heard of the result of camaraderie. Like I said, we are a team organization. We thrive on the strength of our team. We ensure that the highest common factor is applicable across, thereby minimizing the least common multiple. You just lift the LCM of the organization to meet the highest individual integer in the numbers. That is what great teams do. That comes from camaraderie. Last but not the least, ladies and gentlemen, is a passion. You need to bring to your job 500% passion, no matter what the job must be, which is something the two gentlemen here and those three wonderful ladies there and the other senior veterans in the organization have done. So I will please request all of us to please stand up and give them a big round of applause.